வணக்கம் ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் மதி. வெல்கம் டு மை சேனல் ட்ரேடிங் ஃபார் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, நிஃப்டியில் ஃப்ரைடே என்ன நடந்து நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அதே மாதிரி மண்டே நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஈவினிங் என்ன நடந்து, ஒரு குளோபல் நியூஸஸில் இம்பேக்ட் எப்படி இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், யூஎஸ் ஈரானுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அங்கே ஃபுல்லாக வார் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் நதியை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க ஈரான். அதுக்கு ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஈவினிங். என்ன போட்டார்னா, இதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் வந்து எல்லா ஷிப்ஸ்க்கும் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தடங்களும் கிடையாது அப்படின்னு ட்வீட் போட்டார். அது போட்ட அடுத்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு 11% கடகடன்னு கீழே வந்தது. $90 இந்த க்ரூட் ஆயில் $78 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நல்லா ஃப்ளையாக ஆரம்பிச்சு, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்ஸும் அப்பு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அப்பு, யூஎஸ் மார்க்கெட் அப்பு. ஜிஃப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சடன் ரைஸு, நமக்கு ஒரு 440 பாயிண்ட்ஸ் வந்து அப்புக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 280 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூஸ்னால எல்லாமே நல்லா அப்பாக இருந்தது. கோல்டு மார்க்கெட்ஸும் நல்லா ஷூட் ஆச்சு ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஈரான் என்ன சொல்லிட்டான்னா, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 8% வந்து க்ரூட் திருப்பி வந்து மறுபடியும் அப் ஆயிடுச்சு. இதுக்கு பருத்தி மட்டும் பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பனிங்கில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரில. நமக்கு ஆல்ரெடி 280 பாயிண்ட் ஜிஃப் நிஃப்டி ஓப்பனில் காமிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜிஃப் நிஃப்டியை பார்க்கலாம் பாருங்க. இதுதான் வந்து நம்ம க்ளோசிங் ஆக்சுவலி 3:15 PM இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 440 பாயிண்ட்ஸ் அப் ஆகிட்டு ஃபைனலாக ஒரு 280 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு. திருப்பி இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா இல்லை என்ன நடக்குதுன்றது மண்டே பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வேறு இருக்குது கைஸ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பெருசாக மூவ் ஆகுமான்னு தெரில. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸாக தான் இருக்குது நமக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் லிஃப்ட் பண்ண இந்த இந்தியாவுக்கு வர 2 ஷிப்ஸ் வேறு வந்துருந்தது. இந்த ரஷ்யன் ஷிப் ஒன்று, இன்னொரு ஷிப் வந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் இது பண்ணும்போது முதல்ல ஓகே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த திருப்பி இவரு கூட ட்ரம்ப் கூட பஞ்சாயத்துனால திருப்பி எந்த ஷிப்பையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்ட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் திருப்பி ரிவர்ஸில் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. அதே மாதிரி யூஎஸ்க்கும் ஈரான் சீஸ் ஃபயர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் கிளியராக இருக்க மாதிரி தெரியல. சீஸ் ஃபயர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஒன்றும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ தான் நினைக்கிறேன் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். டெக்னிக்கலி பெருசாக ரியாக்ட் ஆகாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமூகமாக ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடும். இருந்தாலும் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா என்ன ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அது செயல்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. வாங்க போய் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் என்ன மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கைஸ் ஆக்சுவலி இந்த என்ன ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து 23,550 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு 24,400 கிட்ட க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பும் கொடுத்துருக்கு நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது இந்த வாரம். எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வீக்லியோட சார்ட்டு. வீக்லியில் இது நல்ல ஒரு எங்கேருந்து ஆரம்பிச்சது பாருங்கள். இங்கே 21,300லேருந்து ஆரம்பித்த மார்க்கெட் வந்து 26,300 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி 21,700 கிட்ட ஆரம்பித்த மார்க்கெட் வந்து திருப்பி 25,300 26,300 கிட்ட போயிருக்கு. இப்போ திருப்பி மார்க்கெட் வந்து 2200 கிட்டே சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்ப்போம் எங்கே போகுதுன்ட்டு. இது ஒரு மேஜர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் பழைய வீடியோஸ்லாம், இது ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டியில் 1 இயராக. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆகிட்டு தான் வந்து நமக்கு ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000 ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லாஸ்ட் தேர்ஸ்டே கொஞ்சம் ரிஜெக்ட் ஆச்சாங்க மார்க்கெட்டு. பார்ப்போம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. இது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் டெய்லியில் பார்க்கலாம். டெய்லியில் பார்த்தீங்கன்னா அதே தான் மார்க்கெட்டில் வந்து இந்த ஏரியாவை தான் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ இன்னும் மார்க்கெட் தான் அங்கேயே தான் இருக்குது. இப்போ இங்கே 24,400 கிராஸ் ஆச்சுன்னா மேபி அடுத்து வந்து 24,800 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பார்ப்போம். மண்டே மார்க்கெட் வந்து 24,400 மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா
அது அப்போ நீங்கள் பையை ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக போய்ட்டு பையெல்லாம் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து கொஞ்சம் கீழே கூட வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து 4 ஹவர்ஸ் சார்ட் கைஸ். 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கே ரீச் ஆகிட்டான். ட்ரெண்ட் லைனில் ரீச் ஆகிட்டு தான் இந்த இடத்துலையும் மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த சைடு தான் நம்ம போகணும். இதுக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 24,800 கிட்ட போயிடும் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 25,300 கிட்ட போயிடும். இது நிஃப்டியோட ஹவர்லி சார்ட்டு. ஹவர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு எங்கே இந்த மார்க்கெட் விழுதுன்றதை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் எங்கே விழ ஆரம்பிச்சுதுன்னா அரௌண்ட் இந்த 25,000லேருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ வந்து இங்கேருந்து தான் விழுந்தது. மார்க்கெட் வந்து 23,700 கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் கிட்டேயே ஒரு டைம் 2 டைம் 3 டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு தேர்ட் டைம் தான் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனோட டாப்பிக்கே போயிருக்கு மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரெண்ட் லைனோட டாப்பில் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இது பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 25,000 கிட்ட போகும் அவர்லியை பொறுத்த வரைக்கும். மேபி 24,800 அங்கெல்லாம் ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து 24,400க்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. 24,400 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து 2400 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 2400லேருந்து 24,000 வந்து நீங்கள் சப்போர்ட்டாக ப்ளே பண்ணும் ஆன் மண்டே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடிங்களை கட்டமைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரைடே ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே லோ வரைக்கும் வந்தது 2400 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் அதை வந்து அங்கேருந்து ஹோல்ட் ஆகி மார்க்கெட் வந்து 24,380 கிட்ட வரைக்கும் போயிருக்கு. 24,400 அந்த ரிஜெக்ஷன் ஜோன் வரைக்கும் போயிருக்கு. நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன பிறகு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தது. இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மினிமம் 40 to 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடுங்களை கட்டமைச்சிருக்கணும். அது வாங்க போயிட்டு ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் இதுதான் வந்து ஃபஸ்ட் கேண்டல். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன மார்க்கெட் இங்கே போய்ட்டு திருப்பி இங்கே ரிஜெக்ட் ஆகணும். இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கும் இந்த ட்ரேடை பிடிச்சிருந்தீங்கன்னா. இது வந்து ஒரு 1:3 ட்ரேடாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு W பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட புட் ஆப்ஷனில் ஒரு M பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த W பேட்டர்ன் M பேட்டர்ன் பற்றி நான் என் சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இந்த W பேட்டர்னில். இதை நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 to 70 பாயிண்ட் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் இந்த ட்ரேடில். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் M பேட்டர்னில் வந்து ரிஜெக்ட் ஆச்சு மார்க்கெட். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் ட்ரேடாக எடுத்து இதை நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிருக்கலாம். ஸோ நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் ட்ரேட் எடுக்கணுங்க. சும்மா போய் ட்ரேட் எடுத்துக்கூடாது. ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். சார்ட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, புட் ஆப்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, கால் ஆப்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்த பற்றியும் போட்டிருப்பேன். நம்ம வீடியோலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணுங்க. 24,400 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 24,600 வெயிட் பண்ணலாம். மேபி மண்டே ஓப்பனிங்கில் சொல்கிறேன். ஸோ மண்டே ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 280 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது. மேபி 100 பாயிண்ட்ஸு இல்லைனா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸு அந்த ரேஞ்சில் தான் மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அதாவது எதுனா க்ரூட்லாம் வந்து திருப்பி ஏறாமல் இருந்ததுன்னா மண்டே மார்னிங் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் வீக்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பிரேக் பண்ணணும். டெய்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும்.
அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். நம்ம வந்து இன்ட்ராடேல எடுக்கிறதுனால நம்ம பயப்பட வேணாம். இதெல்லாம் ஓவர் நைட் வச்சுருக்கவங்களுக்கு தான் நமக்கு இந்த டென்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். மேபி மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமாண்டு. இப்போ இன்ட்ராடே பிளேயர்ஸ், இன்ட்ராடே ஆப்ஷன் பையர்ஸ்க்குலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நம்ம ட்ரேட் எடுத்தாலே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நம்ம கடை திறந்தால் தான் நம்ம போய்ட்டு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கடை திறந்தால் தான் நம்ம போய் ட்ரேட் பண்ணணும் ஆஸ் அ இன்ட்ராடே பையராக இருந்தால். ஸோ இன்ட்ராடே பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண பிறகு ட்ரேடில் எதனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை போய் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் கைஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி போடுறேன். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ. உங்களுக்கு வந்து அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதில் எப்படி ட்ரேடிங்களை கட்டமைக்கலாம், அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸில் அது மாதிரி அதில் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஆல்.